வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இம்பார்ட்டன்ட் அப்டேட் இன்ஃபர்மேஷனில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு மார்னிங் ஏற்கனவே பார்த்துருந்தோம். நம்மளுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கை பற்றி நமக்கு ஆனுவல் பிளானரில் பார்த்துருந்தோம், டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில். அதே இதில் ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் தான். நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு பேசிக்காக ஒரு அடிப்படையான இம்பார்ட்டன்ட் தகவல் ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனுவல் பிளானர் ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2024 இந்த அகாடமிக் இயரில் நடத்த இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த சீரியல் நம்பர் 11 அப்படிங்கிறதுல கம்பைன்டு சயின்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அதில் 96 போஸ்டிங். இதில் மொத்தம் 5 போஸ்டிங் இருக்கும் ட்ரக் இன்ஸ்பெக்டரோட சேர்த்து. ஜூன் 2024 டென்டேட்டிவாக மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷனும் டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 2024 வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது டென்டேட்டிவான ஒரு தகவல் தான். ஜூன் 2024 அப்படிங்கிறது மேபி ஜூலை அந்த மாதிரி கூட வரலாம். அதே மாதிரி செப்டம்பர் 2024 அப்படிங்கிறது மேக்ஸிமம் அக்டோபரில் கூட இருக்கலாம். டென்டேட்டிவான தகவல். இது எதுக்காக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனால் அதற்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பிளான் இருக்கலாம். அதுக்காக வேண்டி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு 9 மந்த்தில் நமக்கு எக்ஸாமினேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு 90% மேலே இருக்குது. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 96 போடுறாங்க பார்த்தீங்களா, கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அது எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நேற்று ஏற்கனவே ஒரு பிடிஎஃப் பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்துடலாம். அந்த 96 போஸ்டிங்குள்ளே என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நமக்கு லாஸ்ட்டில் பார்க்கும்போது நம்ம அதாவது கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் 5 விதமான போஸ்டிங் இருக்குது. ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் அனலிஸ்ட் இன் ட்ரக் டெஸ்டிங் லெபார்டரி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 5 போஸ்டிங்க்கும் சேர்த்து தான் 96 போஸ்டிங்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரேஷியோ டிவைடட் பை 5 அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். அதற்கு ஏற்ற மாதிரி அந்த வேகன்சி கொஸ்டின் மாறும். ஸோ நம்மளுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. அதே மாதிரி ஜூனியர் அனலிஸ்ட் இன் ட்ரக் டெஸ்டிங் லெபார்டரியும் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறது மூலமாக இப்போது கம்மிங் அகாடமிக் இயரில் நம்மளுடைய பிஃபார்மசி டிகிரி அண்ட் எம்ஃபார்மசி டிகிரி அண்ட் இப்போ பிஃபார்ம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், எம்ஃபார்ம் படிச்சுட்டு இருக்க மாணவ செல்வங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாகவும் கண்டிப்பாக ஒரு சின்ன மோட்டிவேஷனலான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த தகவல் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.